கஜேந்திர மோட்சத்தை இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வைத்தால், கஜேந்திரன் என்ன செய்ததாம், தினமும் ஒரு பூவெடுத்து கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும். அதுதான் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் அப்படிங்கிறது. போய் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு நாள் முதலை வாயில அகப்பட்டு கொண்டு விட்டது. முதலை வாயில அகப்பட்ட உடனே அது போராடி பார்த்தது. நம்ம போலதான், எதுவா இருந்தாலும் என்னோட முயற்சியில செய்ய முடியும்னு நம்ம பலதை செய்வோம். முடியாதப்பதான் கோவிலுக்கு போய் நிற்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு ஒரு குரல் கொடுத்தது. அது இந்திரலோகத்துக்கு போகின்றது. இந்திராதி தேவர்கள் ஆதி மூலமேன்னு சொல்லிடுது, நான் இல்லை. அடுத்தது கைலாயத்துக்கு போகின்றது. பரமேஸ்வரன், இது எனக்கான குரல் அல்ல. அடுத்து பிரம்மலோகத்திற்கு போகும்பொழுது பிரம்மா, இது எனக்கான குரல் அல்லன்னு எல்லாரும் ஒதுங்கிடுறாங்க. அப்ப வைகுண்டத்திற்கு இந்த குரல் எட்டிய உடனே, ஆகா என்னுடைய பக்தன் என்னை அழைக்கின்றான்னு எந்த வேலை செஞ்சிருந்தானோ அப்படியே விட்ட பகவான், கருடனை கூப்பிட நேரம் இல்லை, தோல்ல போட்ட துண்டை எடுக்க நேரம் இல்லை, கையில சக்கராயுதத்தை எடுக்க நேரம் இல்லை, பகவான் வேகமா ஓடி வரான். பின்னாடி கருடனும் சக்கராயுதமும் வந்து சேர்ந்து கொண்டு அந்த கஜேந்திரனுக்கான மோட்சத்தை கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பாசுரம் இன்றைய தேவம். அதனாலதான் அவன் தேவாதி தேவன். ஆமா, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியவன், கம்சன் சாணூரன் உள்ளிட்ட மல்லர்களை எல்லாம் அவன் வெற்றி கொண்டவன், அப்பேற்பட்டவன் தேவாதி தேவன், வெற்றிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன். நாமத்துல சூரத் சூரத் ஜனேஸ்வரனா அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய நாமத்தை நாம போய் பாடி பறை கொள்ள வேண்டும். ஏந்துக்கோ, ஏன் நீ எழுந்துக்கணும்னா உன்னதான் வந்து இறைவனுக்கே பிடிக்கும். ஆக நாங்க போய் இறைவனை வணங்கணும்னாலும் நீ எங்களுடைய குழுவில வந்து சேரணும் அப்படின்னு அழைக்கக்கூடிய பாசுரமா அமைஞ்சிருக்கு.